ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு, வீடு எதினால் நிறைந்திருக்கிறது. இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, உங்கள் வீடு எதினால் நிறைந்திருக்கிறது? இந்த நாளில் இந்த சத்தியத்தை நாம் கூர்ந்து கவனிப்போம். நம்முடைய வீடு எதினால் நிறைந்திருக்கிறது, எதினால் நிறைந்திருக்க வேண்டும், எதினால் நிறைந்திருக்க கூடாது என்பதை குறித்து நாம் தியானித்து தெரிந்து கொள்ள போகிறோம். இதற்காக எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி சங்கீதத்தின் புத்தகம் 144 14வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், சத்ரு உட்புகுதலும் குடியேறி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளிலே கூக்குரலும் உண்டாகாது. இப்ப நான் பலத்தவர்களாய் இருக்கும் பொழுது சத்ரு உள்ள புக முடியாது வீட்டுக்குள்ள. இந்த வசனம் அப்படியா சொல்லுகிறது. நாம் பலம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது சத்ருவானவன் உள்ளே புக முடியாது. தேசத்துல எப்பொழுது சத்ரு உள்ளே புகுவான் என்றால், தேசத்தின் எல்லை பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த எல்லைக்குள் விரோதிகள் புகுந்து விடுவார்கள், சத்ருக்கள் புகுந்து விடுவார்கள், அந்த தேசத்தை அழிக்கும்படி. அப்படித்தான் நம்முடைய வீடு. நம் வீடு பலம் உள்ளதா இருக்க வேண்டும். பலவீனம் உள்ளதா இருக்கும் பொழுது பொல்லாத வல்லமைகள் உள்ளே புகுந்து நம்முடைய குடும்பத்தை சீரழிக்கும், நம் குடும்பம் பாழாய் போகும். அது மட்டும் இல்ல, இந்த சத்ரு உள்ள புகுந்தா என்ன செய்வான்? முதலாவது அங்க இருக்கிறவர்களை கொலை செய்ய வகை தேடுவான். அடுத்தபடியாய் சிறைப்படுத்த முயற்சி செய்வான். இப்ப பாருங்க, வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஏதோ ஒரு காரியம் நம்ம தேசத்துக்குள்ள வரும் பொழுது அது முதலாவது என்ன செய்யும்? இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை சிறைபிடிக்கும், கொலை செய்ய வகை தேடும். அதுபோல்தான் பொல்லாத வல்லமைகள் நம்முடைய வீட்டிற்குள் வரும் பொழுது அது என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையை சிறைப்படுத்தி போய்விடும். அப்ப நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும்? பலமான வீடாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு அசுத்தாவி புகுந்தா, அந்த அசுத்த ஆவியினால் அந்த வீடு நிரப்பப்பட்டால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த வீட்டுடைய நிலவரம் எப்படி இருக்கும்? அப்ப நம்ம வீடு பலமா இருக்கும் பொழுது, பலம் வாய்ந்ததா இருக்கும் பொழுது அசுத்தாவியால உள்ள வர முடியாது. அப்படி ஒரு அசுத்தாவி நம்முடைய வாழ்க்கையிலே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்தா என்ன நடக்கும் என்பதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43 முதல் 45 வசனங்கள் நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகிறது. அது விட்டு சென்ற இடத்திற்கு மறுபடியும் திரும்பி வருகிறது. அந்த வீடு ஜோடிக்கப்படாதிருக்க கண்டு திரும்ப போய் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். ஆண்டவராக இயேசுவானவர் சொன்ன ஒரு சத்தியம் இது. பாருங்க, ஒரு அசுத்தாவி துரத்தப்படுது. அந்த அசுத்தாவி போய் வெறுமையான இடத்துல சுற்றி திரிந்து அந்த வீட்டுக்கு வந்து பார்க்குது. அந்த வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கா, அந்த வீடு இயேசுவினால் நிரப்பப்பட்டிருக்கா, அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கா, அவருடைய கிருபையினால் நிரப்பப்பட்டிருக்கா, அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கான்னு பார்க்குது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் போய் 7 ஆவிகளை கொண்டு வருது. இந்த 7 என்பது பூர்ணத்தை காண்பிக்கிறது. அப்ப பாருங்க, ஒரு ஆவியின் தாக்குதல் இல்லை, பூரணமான தாக்குதலுக்கு அந்த வீடு ஆளாகிறது. அப்ப ஒரு வீடு பலமா இருக்கணும். அந்த பலவீனம் வரும்பொழுது அந்த அசுத்தாவி உள்ள வந்து என்ன பண்ணுது? தாக்குதலை தொடங்க ஆரம்பிச்சு விடுகிறது. இப்ப பாருங்க, அதே தான் லூக்கா 8ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள்ல அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டார். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு லேகியோன். பாருங்க, பேர் சொல்லுது லேகியோன். ஆண்டவர் ஒரு அசுத்தாவை துரத்துறாரு. அந்த அசுத்தாவிக்கு பேர் என்னன்னு கேட்கிறாரு. அது நிறைய பேர் இருந்ததுனால லேகியோன் சொல்லுது. இந்த லேகியோன் என்றால் 686 பேர் கொண்ட ஒரு குழு. எத்தனை பேர்? 686 பேர் கொண்ட ஒரு குழு. இதுல 610 காலாட்படைகள், அந்த காலத்தின் அட்டவணையின்படி நான் சொல்லுகிறேன், 6100 காலாட்படைகள், 726 குதிரை படைகள். பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ள இத்தனை ஆவி. பாருங்க, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமானதா இருக்கும், கேடு உள்ளதா இருக்கும். அப்ப நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? ஆண்டவருடைய மகிமை இருக்கா, இல்ல பொல்லாத வல்லமையின் கிரியைகள் இருக்கா? அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை விதமான ஆவிகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? அசுத்தாவின் கிரியைகள் இருக்கா, இல்ல இயேசுவின் மகிமை இருக்கா? பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட சொல்றேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல
சுருக்கமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். பாருங்க, புகுந்துட்டான். இந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தான் புகுந்துட்டான். புகுந்த உடனே என்ன செய்ய, இயேசுவை காட்டி கொடுத்தான். காசுக்கு விலை போனான். பாருங்க, இப்ப இதுதான் இந்த நம்ம வீடு பலம் உள்ளதா இருக்கும்போது சத்ரு உள்ள பூந்து வர முடியாது. சத்ரு என்பது பொல்லாத வல்லமைகளையும் அசுத்தாவின் கிரியைகளையும் காண்பிக்கிறது. இப்ப நம்முடைய வீடு எதனால நிறைந்திருக்கிறது? நம்ம வீடு எதனால நிறைந்திருக்கணும்? இதெல்லாம் நிறைந்திருக்க கூடாது. இந்த லேகியோனால நிறைந்திருக்க கூடாது, அசுத்தாவினால் நிறைந்திருக்க கூடாது, பொல்லாத வல்லமைகள்னால் நிறைந்திருக்க கூடாது. அப்ப நம்ம வீடு எதனால் நிறைந்திருக்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சுருக்கமாய் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். அந்த வீடு பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தது. அப்ப நம்ம வீடு பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தா அசுத்த ஆவி, பொல்லாத வல்லமைகள், சத்துருக்கள் வந்து பார்க்கும் பொழுது இந்த வீடு பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறது, ஆகையால் இந்த வீட்டின் மேல் எனக்கு உரிமை இல்லைன்னு போயிடும். இல்லைன்னா என்ன பண்ணும், உள்ள வந்து அது லேகியோனா மாறும், பூர்ணமான வேலையை செய்யும். அப்ப இப்ப இந்த வீடை பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவி, இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த வீடு அவரால் நடத்தப்படும், அவரால் போதித்து சொல்லிக் கொடுத்து நடத்தப்படும். யோவான் 14:26 நீங்க வாசிக்கலாம், எல்லாவற்றையும் போதிக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் என்று. அப்ப நம்ம வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அவர் எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அதே போல யோவான் 16:13 வாசித்து பார்த்தீங்கன்னா, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார், வரப்போகும் காரியங்களை முன்னறிவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருக்கும்பொழுது பொல்லாத வல்லமைகள் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அப்ப பிசாசு இந்த பொல்லாத வல்லமையின் ஆவிகள் பார்த்து கொண்டே இருக்கும், இந்த வீட்டுல என்ன கிரியை நடக்குது, இந்த வீட்டை புகுந்து தாக்கலாமான்னு சொல்லி. அப்ப வீட்டுக்குள்ள முதலாவது இருக்க வேண்டிய காரியம் பரிசுத்த ஆவியின் நிறைவு. இரண்டாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, விளக்கை கொளுத்தி மறைக்கால் மூடி வைக்காமல் விளக்கை தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். பாருங்க, இந்த வீடு இரண்டாவது, இந்த வீட்டிற்குள் வெளிச்சம் இருக்கிற வீடு. வெளிச்சம் இருக்கிற வீட்டிற்குள் பிசாசானவனும் பொல்லாத வல்லமைகளும் உள்ளே புக முடியாது. அப்ப வெளிச்சம் இருக்கணும். நம்ம வீட்டுல விளக்கு இருக்கு, திரி இருக்கு, எண்ணெய் இருக்கு, ஆனா வெளிச்சம் இருக்கணும். இயேசுவாகிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். அது மட்டுமல்ல, அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்துல நற்கிரியைகள் தான் வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில நற்கிரியைகள் வெளிச்சத்தை காட்டுகிறது. அப்ப இரண்டாவது விஷயம், முதலாவது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருக்கும்போது அசுத்த ஆவியும் பொல்லாத வல்லமைகளும் உள்ளே புக முடியாது. இரண்டாவது வெளிச்சம், ஆண்டவராக இயேசுவானவர் இருக்கிற வீடு, நற்கிரியைகளினால் நிறைந்த வீட்டிற்குள் பொல்லாத வல்லமைகள் புக முடியாது, அந்த வீடு பலமானதாக இருக்கும். மூன்றாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, மரியாள் விலையேற பெற்ற கலகமில்லாத நலதம் என்னும் தைலத்தை இயேசுவின் பாதத்தில் பூசினால், தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தால், அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. மூன்றாவது பாருங்க, வீடு தைலத்தின் வாசனையினால் நிறைந்திருந்த வீடு. அப்ப இந்த தைலத்தின் வாசனை, இந்த 4 காரியம் நடக்குது பாருங்க. வெளியேற பெற்றதை இயேசுவுக்கு கொடுக்கிறார். வெளியேற பெற்றது 1 வருட ஊதியம். அந்த தைலம் வாங்கணும்னா 1 வருஷம் சம்பாதிக்கணும். அவ்வளவு விலை உயர்ந்த அந்த தைலம், அது இயேசுவுக்காக கொடுக்கிற வீடு. இரண்டாவது பாருங்க, தலைமையினால் பாருங்க, தாழ்மை இருக்கிற வீடு. தாழ்மை இருக்கிற வீடு. அடுத்தது பாருங்க, ஊழியரை உபசரித்த வீடு. இயேசுவே உபசரித்த வீடு. இன்னைக்கு ஊழியரை உபசரிக்கிற வீடு இருக்கா நமக்கு? அதே போல இந்த வீடு தைலத்தின் வாசனையினால் நிறைந்திருந்தது. இந்த 4 காரியம் இருக்கிற வீட்டுல சத்ரு உள்ள புகவே முடியாது. எந்த வீட்டுல நீங்க இயேசுவுக்காக கொடுக்கிறேன், விலையேறப்பட்டதை கொடுக்கிறேன்ற எண்ணம் இருக்கோ, தாழ்மை இருக்கோ, அதே போல ஊழியர்களை உபசரிக்கிற குணம் இருக்கோ, அந்த இடத்துல பரிமள தைலத்தின் வாசனை இருக்கும், சத்ரு உள்ளே புகவே முடியாது. பாருங்க, இந்த தைலத்தை கெடுக்க ஒரு சத்ரு இருக்கிறான். நம்ம வீட்டுல பரிமள தைலம் ஊதுவத்தி ஏற்றி வைப்போம் வீட்டுல, துர்நாற்றம் வராதபடி. அது போலதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த பரிமள தைலம் என்பது நம்ம இருக்கும் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. இதை கெடுக்க பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நாரை கொண்டு போகுமே. இந்த செத்த ஈக்கள் இது புத்தியீனமான செயலை காட்டுகிறது. இந்த புத்தியீனம் இருந்தா, நமக்குள்ள புத்தியீனம் இருந்தா நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் கெட்டு போகும். அது மட்டுமல்ல, நல்ல தைலம் இது நல்ல சுபாவங்களை காட்டுகிறது. நம்ம வாழ்க்கையில நல்ல சுபாவங்கள் இருக்கும் பொழுது சத்ரு உள்ள புக முடியாது. உன்னத பாடல் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்துல, உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். இயேசுவின் நாமம் இருக்கிற வீடு.
இயேசுவின் நாமம் அதிகமாய் பிரதிபலிக்கக்கூடிய வீடு, இயேசுவை உயர்த்துகிற வீடு. இந்த வீட்டுக்குள் பரிமள தைலத்தின் வாசனை இருக்கும். அந்த வீட்டுக்குள் சத்ரு பொல்லாத வல்லமைகள் உட்புக முடியாது. அதே போல் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்கும். இந்த சுகந்த தூபம் என்பது ஜப வாழ்க்கையை காண்பிக்கிறது. எந்த வீட்டிற்குள் ஜபமாகிய உகந்த வாசனை, தைல வாசனை இருக்கிறதோ அந்த வீட்டிற்குள் சத்ருவானவன், பிசாசின் கிரியைகள், அசுத்தாவின் வல்லமைகள் உள்ளே புக முடியாது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாய் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எந்த வீட்டிற்குள் அன்பு பூரணப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டிற்குள் பொல்லாத வல்லமைகள், பிசாசின் தந்திரங்கள், அசுத்தாவின் தாக்குதல்கள் இருக்காது. அப்ப முதலாவது காரியம் சொன்ன, வீடு எதனால் நிறைந்திருக்கணும்? பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கணும். இரண்டாவது எதனால நிறைந்திருக்கணும்? இயேசுவின் வெளிச்சத்தினால நிறைந்திருக்கணும். நற்கிரியைகளினால் நிறைந்திருக்கணும். மூன்றாவது சொன்ன பரிமள தைலம், ஜப வாழ்க்கை, அன்பான ஒரு வாழ்க்கை. அதே போல இயேசுவுக்கு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, நல்ல சுபாவங்கள் இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும்போது சத்ருவானவனால் உள்ளே புக முடியாது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல இங்க பாருங்க, வீடு எதனால் நிறைந்திருக்குது? நீ நிரப்பப்படாத சகல நல்ல வஸ்துக்கள். பாருங்க, உபாகம் 6:11 நல்ல வஸ்துக்களினால நிரம்பின வீடு. யோபு 22:17 நன்மையினால் நிரம்பின வீடு. பாருங்க, அதே போல் நெகோமியா 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சகல உடைமைகளினால் நிரம்பின வீடு. அப்ப நம்ம வீடு, ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, நல்ல வஸ்துக்களினாலும் நன்மையினாலும் நல்ல உடைமைகளினாலும் நிரப்பப்பட வேண்டும். அப்ப நம்ம வீடு இப்படி, ஆண்டவர் நம்ம வீட்டை இப்படி ஜப இருக்கிற வீடா, அன்பு இருக்கிற வீடா, கொடுக்கிற வீடா, பரிசுத்தாவி இருக்கிற வீடா, அதே போல இயேசு இருக்கிற வீடா இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு பூமிக்குரிய காரியங்களில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்தது. கானான் தேசத்துல கொண்டு போய் ஆண்டவர் சகலத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். அப்ப கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் பொழுது எந்த தீமை, பொல்லாத வல்லமை, அசுத்தாவிகள் நம்ம வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஏன்னா என் வீடு எப்படி இருக்கு? பலப்பட்டதா இருக்கு. என் எருதுகள் பலப்பட்டதா இருக்கு. அப்ப எந்த பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது? இந்த பொருள்லாம் சொன்ன எந்த பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்துல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டில் கொண்டு போவாயாக, கொண்டு போகாதிருப்பாயாக. அப்ப அருவருப்பான காரியங்கள் நம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசுக்கு பிரியமில்லாத காரியம் தான் அருவருப்பான காரியம். இந்த அருவருப்பான காரியங்களை நாம் என்ன செய்யணும்? விட்டுடணும். அருவருப்பான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அதை அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். அருவருப்புகள் நம்ம வீட்டில் இருக்கும்போது தேவ மகிமை இருக்காது, வெளிச்சம் இருக்காது, அன்பு இருக்காது, கொடுக்கிற குணம் இருக்காது, பரிசுத்தாவின் வல்லம் இருக்காது, நல்ல பொருட்கள் இருக்காது. ரெண்டாவது, செப்பனியா 1:9 வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமானின் வீட்டுகளை நிரப்புகிற யாவரும். வஞ்சகத்தினால் நிரப்பப்பட்ட வீடு. வீடு ஃபுல்லா வஞ்சன புத்தியா இருக்கும். யாரை கெடுக்கலாம், யாரை மோசம் பண்ணலாம், யாருடைய வாழ்க்கையை பாழாக்கலாம், வஞ்சனை புத்தி. இந்த வஞ்சனை இருக்கிற வீட்டுல இயேசுவின் ஆசீர்வாதங்கள் இருக்காது. நீங்க 6ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்துல துன்மார்கனுடைய வீட்டுல துன்மார்க்கத்தில் சம்பாதித்த பொக்கிஷங்கள், துன்மார்க்கமாய் சம்பாதிக்கிற பொக்கிஷங்கள் அது நிலையா இருக்காது. அது ஒரு நாள் அழிந்து போகும். துன்மார்க்க ஜீவியத்தில் சம்பாதிக்கிற பொக்கிஷங்கள். அப்ப நம்ம வீடு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது? பிசாசு நிறைந்ததா, அசுத்தாவி நிறைந்ததா, லேகியம் நிறைந்ததா, அதே போல அருவருப்பான காரியம், வஞ்சகமான விஷயங்கள், அதே போல துன்மார்க்கத்தில் சம்பாதித்த காரியங்கள் இருக்கக்கூடாது. நம் வீட்டுக்குள் எது இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை காணப்பட வேண்டும். அதே போல் நம் வீட்டுக்குள் இயேசுவே வெளிச்சமாய் நற்கிரியை செய்கிற வீடாய் இருக்க வேண்டும். நம் வீடு பரிமள தைலத்தில் நிரம்பின வீடாய், ஜபிக்கிற வீடாய், கர்த்தருக்காக கொடுக்கிற வீடாய், அன்புள்ளவர்களாய் இருக்கிற வீடாய், அதே போல நம் வீடு சகல வஸ்துக்களினாலும் நன்மையினாலும், அதே போல நம்முடைய வீடு சகல உடைமைகளினால் நிறைந்த வீடாக இருக்க வேண்டும். இந்த நாளில் கூட வீடை குறித்து, நம் வீடு எதனால் நிறைந்திருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவராக இயேசுவானவர் உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். நம் வீடு எதனால் நிறைந்திருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் வீடு எதனால் நிறைந்திருக்கிறது? ஆண்டவரே, என் வீடு இப்படியாய் நிறைந்திருக்கிறது, இதை மாற்ற உம்மால் கூடும், இதை மாற்ற உம்மால் நடக்கும். நீர் என்னுடைய வீட்டை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், நீர் என் வாழ்க்கை அன்பினால் நிரப்பும், நீர் என் வாழ்க்கையில நீரே வெளிச்சமாக இருந்து நிரப்பும். என் வீடு சகல நன்மைகளினாலும் உடைமைகளினாலும் ஐஸ்வர்ய
ஐஸ்வர்யத்தினால் நிரப்பும். என் வாழ்க்கையில தேவையில்லாத இந்த அருவருப்புகள், வஞ்சகங்கள், துன்மார்க்க சம்பாதியங்கள் வேண்டாம் என்று ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாகவே ஆண்டவரானவர் உங்கள் வீட்டை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். வார்த்தையை அனுப்பி உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாகவே மாற்றுவார். இந்த வேத வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.